அடுத்த மாதம் 25ஆம் தேதி அப்பாவின் பிறந்த நாள். 80வது வயது. தேதியை கேட்கும்போது ராகவனுக்கு நினைவு வந்தது. குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும், ஏன் அலுவலகம் வந்த பின்பும் அப்பாவை பற்றிய எண்ணங்களே அதிகம் மனதை வியாபித்தது. 4 வயதில் தன்னை தூக்கி கொண்டு தன் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவேனாம். கழுக் முழுக் என்று இருக்கும் என்னை மூச்சு வாங்க தூங்கிட்டு நடப்பாராம். அப்பா அம்மா சொல்லுவாங்க. 8வது படிக்கும்போது நான் குறைவான மதிப்பெண் எடுத்ததற்கு என் அப்பாவை கூப்பிட்டு தலைமை ஆசிரியர் டோஸ் விட்டபோது கூட கொஞ்சமும் கோபப்படாமல் தலையை கோதி விட்டபடி, அடுத்த முறை நல்ல மார்க் எடுத்து தரணும் ராசா அப்படின்னு சொன்ன மனுஷன். 4 பையன்களும் 2 பெண்களும் பெற்று நல்ல படிப்பு, வேலை, திருமணம் எல்லாம் தானுமே செய்து வைத்தார். அடுத்த ஞாயிறு 3வது மகன் ரவி வீட்டில் எல்லோரும் ஆஜராகி அப்பாவின் 80வது பிறந்த நாளை சிறப்பாக நடத்திட ஆலோசிக்கலாம் என்று எல்லோரும் கான்ஃபரன்ஸ் காலில் பேசி முடிவு செய்தனர். ஞாயிறு ரவியின் வீடு ஆளும் பேருமாய் கலகலத்தது. தம்பி, சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிடும்பா. அதுலேயும் எங்கள் மாமியா வீட்டுக்காரங்களை எங்கடான்னு குறை கண்டுபிடிக்க காத்து கொண்டு இருப்பாங்க. இது அக்கா சரசு. அண்ணே, ஒரு நாள் காலை மாலை சாப்பாடு போட்டு ஜமாய்ச்சிடுவோம். 2ஆமவன் செல்வம் சொல்ல, ஆமாம் அத்தை, மாமா இதுவரை ஊரு மக்கா பூராவும் வச்ச மொய்ப்பணத்தில் வசூல் பண்ணியிருக்காமல. செல்வத்தின் மனைவி செந்தாமரை காரியத்தில் குறியாக பேசினான். உடனே கடைசி தங்கை, பாரு இந்த பாரன, அப்பா எண்ணிய மட்டும் சொத்து பத்து ஏதும் இல்லாத இடத்துல கட்டி வச்சு வராத கண்ணீரை துடைத்தபடியே அப்பாவுக்கு செய்ய அம்முட்டு ஆசை மனசு முட்டை இருந்தாலும் ஒரு வையும் இல்லை. சந்தடி சாக்கில் என்கிட்ட தம்பிடி காசு கேட்டுறாதுங்கன்னு சொல்லாமல் சொல்லி வச்சா. பாரு, உனக்கு 4 வயசு வர பேச்சு வரலன்னு கோணியம்மனுக்கு நேத்துக்கிட்டு மண் சோறு சாப்பிட்ட மனுஷண்டி நம்ம அப்பா. புடவை தலைப்பால் சும்மாவாச்சும் கண்ணை துடைத்தபடி பேசினா அக்கா சரசுவை கையமர்த்தி. இந்த பாருங்க, மண்டபம், பத்திரிக்கை, ஒரு 80,000 சாப்பாடு, ஒரு 200 பேர் வச்சாலும் 1 லட்சம் தொட்டுடும். அப்புறம் இந்த துணிமணி ஒரு 25, பூசை, போக்குவரத்து, பூ பழம்னு ஒரு 25, எப்படியும் அப்படி இப்படின்னு 3 தொட்டுடும். அண்ணே, உங்களுக்கு எங்களை மாதிரி பிள்ளைகள், படிப்பு, கல்யாணம் அது இதுன்னு பெரிய செலவு கிடையாது. அதனால் பார்த்தீங்களாங்க, நமக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னு எப்படி 4 பேர் முன்னாடி குத்தி காட்டுறாரு உங்கள் தம்பி. இதுக்கு தான் நான் வரலேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? முகம் சிவக்க உள் ரூமில் போய் தாளிட்டு கொண்டாள் வள்ளி. ஏன் தம்பி, பார்த்து பேசுறது இல்லையா? வாயை விட்டுக்கிட்டு சரசு அடக்கினாள் தம்பியை. நீ இன்ஜினியரிங் படிக்க உசிரை போல நேசித்த நஞ்சை நிலத்தை அடிமாட்டு விலைக்கு விற்று பணம் கட்டினாரே அப்பா, அதை மறந்துட்டியாக்கும்? உனக்கும் தங்கச்சிக்கும் கிராமத்து வீடை விற்று கல்யாணம் பண்ணினாரே, அது எந்த கணக்கு? 3 மணி நேரம் பேசியும் யாரும் காசு கொடுக்குற மாதிரி தெரியலை. இந்தா உங்கள் அப்பா காசு, அவருக்கு செலவழிக்காமல் வேற யாருக்கு தேவை? பேசாமல் அவர் பேரில் வச்சிருக்கிற பணத்தில் இருந்து 3 லட்சத்தை வாங்கி அவர் 80வது பிறந்த நாளை ஜாம் ஜாம்னு கொண்டாடுவோம். 4வது மருமகள் ரேவதி சொல்லவும் எல்லோர் முகத்திலும் பல்ப் ஒளிர்ந்தது. எல்லாத்துக்கும் 1000 அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிட்டு அப்பா வந்ததும் அவரிடம் வாங்கி செட்டில் பண்ணிடாம்னு முடிவெடுத்து செயல்படுத்தினார்கள். அப்பாவுக்கு விழாவை சஸ்பென்ஸாக சொல்லிக்கலாம்னு வேற. பிறந்த நாளுக்கு சரியாக 2 நாள் முன்னாடி கார் எடுத்துக்கொண்டு அப்பாவை அழைத்து வர 4 பிள்ளைகளும் ஆர்வமாய் கிளம்பினார்கள். அப்பாவின் இருப்பிடத்திற்குள் நுழைந்ததும் அங்கங்கே வண்ணத் தோரணங்கள், முகப்பில் கட்டப்பட்ட வாழை கமுகு அலங்காரங்கள். பிரமிப்பாய் பார்த்தபடி காரை நிறுத்தி, அப்பா எங்கே போயிருக்கார் என தேட, அவர் தன் வயது தோழர்களுடன் அமர்ந்து சிரித்து சிரித்து அளவிலாவியபடி இருப்பதைக் கண்டு அவரை நோக்கி நடைபோட்டனர். வழியில் எதிர்பட்ட இளைஞனிடம், என்ன விசேஷம், தோரணம் எல்லாம்
அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு சரிதான், யாருக்கோ பிறந்த நாள் போல. அப்பாவை பார்த்ததும் அப்பா கோரசாய் கூப்பிட்டார்கள் 4 மகன்களும். யாரையோ கூப்பிட்டது போல் முகத்தை திருப்பியபடி நண்பர்களிடம் பேச ஆரம்பித்தார் இவர்களின் தந்தை நமச்சிவாயம். மறுபடியும் இவர்கள் அழைக்க ஆவேசமாய் திரும்பினார். யாருடா நீங்க? யாருடா உங்க அப்பா? அப்பா, நாளை மறுநாள் உங்க 80வது பிறந்த நாளை சிறப்பா கொண்டாட ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம், வாங்கப்பா. ஏன் 5 வருஷம் முந்தி முதியோர் இல்லத்துல இருந்துக்கோன்னு வாய் கூசாம பேசிட்டு அப்பா இருக்கானா செத்தானான்னு கூட பார்க்காத நீங்கெல்லாம் பிள்ளைங்களாடா? என் ரத்தம் முழுவதும் உறிஞ்சி நீங்க வளர இடம் கொடுத்த இந்த அப்பா ஞாபகம் இப்பதான் வந்ததா? போங்கடா இங்கிருந்து. இவங்க எனக்கு பிறந்த நாள் கொண்டாட போறாங்களாம். தான் கேட்டேனா உங்ககிட்ட? எனக்கு பிறந்த நாள் வருது, 2 நாளா இங்க ஏற்பாடு நடக்குது. எத்தனையோ நான் பெறாத பிள்ளைகள் இங்க என்னை தாங்குறாங்க. 500 ஜனங்க என்னை வாழ்த்தி விருந்து சாப்பிட போறாங்க. என் கண்ணுலேயே இனி முழுக்காதீங்க, போயிடுங்க. நமச்சிவாயம் கத்திய கத்தலில் தலை குனிந்தபடி திரும்பினார்கள் வந்த மகன்கள். பின்ன என்ன சார், 5-6 வருஷத்துக்கு முந்தி இருந்த நிலம் நீச்சு, கிராமத்தில் 2 கட்டு வீடு அத்தனையும் விற்று பெத்த கடனை அடைச்சேன். இவங்களுக்காகவே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரான என் மனைவி வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி இவங்க குழந்தைகளை வளர்த்தா. திடீரென ஒரு நாள் மூச்சு விடவும் நடக்கவும் சிரமப்பட்ட போது பக்கத்து டாக்டரிடம் காண்பித்ததில் ஹார்ட்ல அடைப்பு இருக்கலாம், மருந்து மாத்திரை 1 மாதம் போட்டு பார்க்கலாம், குறையலனா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. மாத்திரை போட்டும் மெதுவாய் நடைப்பயிற்சி மேற்கொண்டும் நாளுக்கு நாள் மூச்சு முட்டல் அதிகமானதே ஒழிய குறைந்த பாடே இல்லை. மறுபடியும் அந்த டாக்டரின் வழிகாட்டுதலின்படி இதய மருத்துவரை அணுகினால் அவரு உடனே ஆஞ்சியோகிராம் எடுக்கணும்னு சொன்னார். மனைவிக்கு உடலுக்கு வந்ததுமே எனக்கு இருந்த பலமெல்லாம் போன மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காமல், ஒரு ஆறுதலோ உதவியோ இல்லாமல் பிள்ளைகள் வீட்டிலேயே அனாதை மாதிரியான ஒரு உணர்வு. கொடுமை சார் அது. நான் செய்த பாவம்தான் பிள்ளைகளாய் வந்ததோ? கண்களிலிருந்து வழியும் நீரை துடைக்கவும் மனமின்றி தொடர்ந்தார். ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்ததில் ஒரே ஒரு அடைப்பு, ஆனால் 90% அடைப்பு. உடனே அடைப்பை நீக்கி ஸ்டெட் வச்சுட்டா அப்புறம் கவலை இல்லை. உடனே பண்ணணும் என்றால் 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்ல உடனே வைத்தியம் பார்த்து 1 மாதம் நான் அவளை பார்த்து கவனித்ததில் கொஞ்சம் சரியானாள். ஆனால் 3 மாதமாவது பூ போல இருக்க சொன்னார்கள் மருத்துவர்கள். அது பிள்ளை வீட்டில் நடக்கும் என தோணாததால் என் மனைவியின் தோகி அவள் வீட்டில் வைத்து பார்த்து கொண்டாள். ஆயுசு முழுக்க மாத்திரை மருந்து தொடரணும். இப்போ நாம் இவர்களோடு இருப்பது அத்தனை சரியல்ல என்று எனக்கும் என் மனைவிக்கும் தோணவே கையில் பேங்க்ல இருந்த எல்லாத்தையும் வகிச்சு போட்டு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கி இனி இவங்க யாருக்கும் பாரகமாக இருக்க வேணாம்னு, இத்தனைக்கும் விக்கினா கூட தண்ணி எடுத்து தராத பாவிகள் இவங்க கிட்ட இனியும் நாம இருந்து நம் மதிப்பையும் உழைப்பையும் வீணாக்க வேண்டாம்னு போயிட்டோம். 6 மாசத்துல வரிசையாய் அம்மா வீடு பாதியில் நிற்கிறது, பெண் படிப்புக்கு பணம்னு பேய் கூட்டம் மாதிரி வீடை விற்று பணம் தாங்கன்னு ஒரே தொந்தரவு. அன்னைக்கு எங்கள் திருமண நாள். ஏதோ ஒரு சமையல் பண்ணி சாப்பிட உக்காந்தோம். தபன்னு 4 பிள்ளைகளும் வந்து பணம் கேட்டு அத்தனை பேச்சு. இதில் 3வது மகன் காலால் சாப்பாடை எட்டி உதைக்க நான் அருவாளை தூக்கிட்டேன். அன்னைக்கு பயந்து ஓடிட்டானுங்க. ஆனா பேச முடியாமல் குலுங்கி அழுத நமச்சிவாயத்தை அழட்டும் என காத்திருந்தனர் ஆலமரம் இல்லவாசிகள்.
சற்றே நிதானத்துக்கு வந்தவர், ஏற்க ஏற்கனவே இதய நோயாளியான என் மனைவி இதையெல்லாம் தாங்க முடியாமல் தவித்தாள். 6 குழந்தைகளையும் நல்லாதானே வளர்த்தோம். எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியலையேன்னு புலம்பி புலம்பி ஒரே வாரத்தில் ஹார்ட் அட்டாக். எத்தனை வைத்தியம் பார்த்தும் மனதின் வேதனைக்கு மருந்தேது. மரண படுக்கையில் என் கைப்பிடித்து, இனி உங்கள் ஆயுள் வரை நீங்க நம் எந்த பிள்ளை வீட்டுக்கும் போகக்கூடாது, எல்லாத்தையும் உங்க பேரிலே வைத்து இந்த இல்லத்தில் சேர சொல்லியதோடு எனது இறுதி சடங்கையும் நீங்களே செய்து விடுங்கள் என என் கையை பிடித்தபடியே உயிரை விட்டாள். என்று எதை பிடுங்கலாம்னு பிறந்த நாள் அது இதுன்னு டிராமா போடுறானுங்க. இவர்களால் அமைதியான சாவை கூட என் மனைவிக்கு தர இயலவில்லை. மடிந்து உட்கார்ந்து கதறும் நமச்சிவாயத்தை அந்த முதியோர் இல்லத்தில் உள்ள அத்தனை பேரும் அனைத்து ஆசுவாசப்படுத்தினார்கள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? இந்த மாதிரி பசங்களெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் ஆதரிக்காதீங்க. அவங்க நீங்கள் பெத்த பசங்களாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆதரவு தராதீங்க. நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.